ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கிறது என்று அந்த அதிகாரி சொன்னார். சார் எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். இது போல் நேற்று நீங்கள் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டீங்க இல்லையா, அந்த பிஎஸ்பியோட தற்போதைய தலைவர் திரு ஆனந்தன் என்பவர் வீடியோவே போட்டிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. சரி, அது அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க, நேர்காணல் கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க. சரி, அது அரசியல் ரீதியாக அவங்க சொல்லியிருக்கலாம் என்று நான் நினைத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அதிகாரி சொன்னார், நான் 1 மாதம் இப்போ கடைசியாக சிறைக்கு போயிருந்தேன், இல்லை புழல் சிறையில் தானே இருந்தேன். புழல் சிறையில் தண்டனை சிறையில் இருந்தேன். புழல் 2 தான் ரிமாண்ட் பிரிசனு, புழல் 1 தண்டனை சிறை. தண்டனை சிறையில் என்ன வச்சுருந்தாங்க, நான் இருந்த அதே உயர் பாதுகாப்பு பிரிவில் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களை வைத்திருந்தார்கள். அவர்களை தனியாக அடைச்சி வச்சுருப்பாங்க. நான் அந்த பிளாக்லேயே இருந்தாலும் சந்தித்து பேச முடியாது. ஆனால் வழக்கறிஞரை சந்திப்பதற்கு போகும்போது அவங்களுக்கும் வழக்கறிஞர்கள் வருவாங்களா அவங்கள பார்க்குறதுக்கு, அப்போது ஒன்றாக தான் செல்வோம். அங்கே போய் வழக்கறிஞர் ஒரு ரூமில் தானே எல்லோரும் உட்காந்து பார்க்கணும். அப்போது அவர்கள் அண்ணன் இந்த மாதிரி செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கணும், நான் அப்போது இருந்த மனநிலையில் சீரியஸாக எடுத்துக்கல, இவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதோ போட்டு உருட்டுறாங்கன்னு தான் நான் உள்ளபடியே நினைத்தேன். நான்